எல்லாருக்கும் வணக்கம். இன்று நவராத்திரி 9வது நாள். இன்னைக்கு என்ன மலர் வைக்கலாம், நைவேத்தியம் படைக்கலாம், நிறம் என்ன, வழிபடக்கூடிய முறை என்ன அப்படின்னு பார்க்கலாம். எப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரி அப்படிங்கிறது 9 நாள் இருக்கும். இந்த தடவை 10வது நாள் விஜயதசமி அப்படின்னு நம்ம கொண்டாடுவோம். இந்த தடவை மிக சிறப்பா 11 நாள் வருது. அதனால நம்ம எல்லாருக்கும் என்ன வருதுன்னா, இன்னைக்கு சரஸ்வதி பூஜையா இல்ல நாளைக்கு சரஸ்வதி பூஜையாங்கிற குழப்பம் வருது. அதற்கான விடையும் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நவராத்திரி அப்படின்னா முதல் 3 நாட்கள் பார்வதி தேவியும், அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமியையும், அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதி தேவியும் வழிபடுறதா வழக்கம். முப்பெரும் தேவிகளையும் வழிபடக்கூடிய ஒரு விழாவாக நவராத்திரி விழா அப்படிங்கிறது கொண்டாடப்படுது. நவராத்திரியினுடைய 9 நாட்களிலும் தலா 3 நாட்கள் வீதம் முப்பெரும் தேவியை நம்ம வழிபடுறோம். இதில் நிறைவான 3 நாட்கள் சரஸ்வதி தேவியை எப்படி வழிபடுறோமோ அதுல சரஸ்வதி தேவியினுடைய அருளை பெற்று அதன் மூலம் வெற்றியை பெறுவதற்கான மிக அற்புதமான ஒரு நாள் அப்படிங்கிறதா நவராத்திரியினுடைய 9வது நாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நவராத்திரியினுடைய 9வது நாள் என்பது கலைமகளின் தெய்வமான சரஸ்வதி தேவியின் வழிபாட்டினை நிறைவு செய்வதற்கான ஒரு நாளாக சொல்லப்படுகிறது. இந்த நாளில் சரஸ்வதி தேவியினுடைய அருளை முழுமையாக பெறுவதற்குரிய ஒரு நாளாகும். சரஸ்வதி தேவி வெறும் படிப்பை மட்டும் கொடுக்கும் தெய்வம் என்பதால் மாணவர்கள் மட்டும்தான் சரஸ்வதி தேவியை வழிபட வேண்டும் என பலரும் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் சரியான பேச்சுத்திறன், நிர்வாகத்திறன், புத்திசாலித்தனம், பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான மன தெளிவு ஆகியவற்றை அனைத்தையும் பெறுவதற்கு சரஸ்வதி தேவியினுடைய அருள் நமக்கு தேவை. அதுபோல எந்த ஒரு கலையை கற்பவர்களும் அவர்களின் சிந்தனை, நினைவு திறன் நன்றாக இருப்பதற்கும் அந்த திறமை வளர்ந்து அதனால் புகழும் பெருமையும் கிடைக்க வேண்டும் என நினைப்பவர்கள் கூட சரஸ்வதி தேவியினுடைய அருள் என்பது அவர்களுக்கும் தேவை. ஒருவரிடம் நாம் எதிர்பார்க்கும் உதவி கிடைப்பதற்கு ஏற்ற வகையில் நம்முடைய பேச்சும் வார்த்தைகளும் அமைவதற்கு சரஸ்வதி தேவியினுடைய அருள் என்பது அவசியம் தேவை. வழக்கமாக நவராத்திரியினுடைய 9வது நாளில் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையாக கொண்டாடப்படும். ஆனால் இந்த ஆண்டு நவராத்திரி மொத்தம் 10 நாட்கள் கொண்டாடப்படுவதால் நவராத்திரியினுடைய 9வது நாளில் சரஸ்வதி தேவியை முழுமையாக வழிபட வேண்டும். நவராத்திரியின் 10வது நாளில் ஆயுத பூஜை நம்ம கொண்டாடலாம். 11ஆம் நாளில் விஜயதசமி கொண்டாடப்பட உள்ளது. இதனால் நவராத்திரியினுடைய அருளை பெறுவதற்கான பூஜைகளை நாம் செய்ய வேண்டும். சரஸ்வதி தேவியினுடைய ஞானத்தின் கடவுளாக கருதப்படுவதனால் அவரின் அருளை பெறுவது அவசியமாகும். அத்தகைய சரஸ்வதி தேவியை நவராத்திரியின் 9வது நாளில் எப்படி வழிபட வேண்டும், என்ன மலர் படைத்து நைவேத்தியம் படைத்து வழிபட வேண்டும் என்பதை இப்போது பார்க்கலாம். இன்று அம்பிகையினுடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லுவோம். கோலம் தாமரை வகை கோலம் போட வேண்டும். மலர் தாமரை மலரால் அர்ச்சனை செய்ய வேண்டும். இலை மறிக்கொழுந்து இலை. நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், சுண்டல், கொண்டக்கடலை சுண்டல், பழம் நாவல் பழம் படைக்க வேண்டும். ராகம் வசந்தா ராகம். நிறம் வெந்தய நிறம். சொல்ல வேண்டிய மந்திரம்னு பார்த்தீங்கன்னா மூல மந்திரம். நான் மந்திரம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். என்னோட வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். எல்லா மந்திரமும் நான் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன், போய் படிங்க. அது மாதிரி சரஸ்வதி தேவிக்கு தொடர்ந்து இந்த மந்திரங்களை படிப்புல கவனம் குறைவா இருக்க குழந்தைகளை டெய்லி ஒரு 3 முறையாவது சொல்லிட்டே வர வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா படிப்புல முன்னேற்றம் வரும். அந்த சரஸ்வதி நமஸ்தூபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தர் பவதுமே சதா. திரும்பவும் சொல்றேன், இது சரஸ்வதி தேவியினுடைய மூல மந்திரம். சரஸ்வதி நமஸ்தூபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தர் பவதுமே சதா. காயத்ரி மந்திரம் பார்க்க போறோம். ஓம் வாக் தேவியேச வித்மகே காமராஜாய தீமகி தன்னோ தேவி பிரச்சோதயாத். ஓம் வாக்தேவியேச வித்மகே காமராஜாய தீமகி தன்னோ தேவி பிரச்சோதயாத். சரஸ்வதியினுடைய தேவியினுடைய அருளை பெறுவதற்கு நவராத்திரியினுடைய 9வது நாளில் சரஸ்வதி தேவிக்கு மிகவும் பிரியமான சகலகலா வள்ளி மாலை, சரஸ்வதி அந்தாதி ஆகிய பாடல்களை பாடி வழிபடலாம். சரஸ்வதியினுடைய 108 போற்றி மந்திரங்களை சொல்லி அர்ச்சித்து வழிபடுவதும் மிகச் சிறப்பான பலன்களை நமக்கு தரும். சரஸ்வதி பூஜை இன்னைக்கா நாளைக்கா இந்த குழப்பமெல்லாம் இருக்குல்ல, அதற்கான பதிவை இப்போ நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா வீடியோ பயனுள்ளதா இருக்கும். நவராத்திரியை பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அம்பிகையை பத்தி நிறைய விஷயங்கள் போட்டிருக்கோம். அதோட பிளேலிஸ்ட் எண்ட் ஸ்கிரீன்ல தரேன், போய் பாருங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு நீங்க நினைக்கிற பட்சத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. சரஸ்வதி பூஜை
இன்னைக்கா நாளைக்கா அப்படிங்கிற குழப்பம் நமக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே நவராத்திரி அப்படிங்கிறது 9 நாள் கொண்டாடப்படும் ஒரு விழாவா இருக்கும். 10வது நாள்ல விஜயதசமி கொண்டாடுவோம். ஆல்ரெடி நான் அதை சொல்லியிருக்கேன். ஆனா இந்த ஆண்டு 10 நாளுங்கிறாம 11 நாள் வர்றதுனால நமக்கு குழப்பம் அப்படிங்கிறது ஏற்படுது. இப்போ நாம என்ன செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை ரெண்டுமே நம்ம ஒரே நாள்ல கொண்டாடிட்டு விஜயதசமி அடுத்த நாள் கொண்டாடுவோம். இந்த தடவை குழப்பம் வந்ததுக்கான காரணத்தை நம்ம இப்ப பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நவராத்திரி அப்படிங்கிறது இந்தியாவில் கொண்டாடக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பண்டிகையில ஒன்றா சொல்லப்படுது. பெண் சக்தியை போற்றி கொண்டாடக்கூடிய மிக முக்கியமான விழாவாகவும் நவராத்திரி விழா கருதப்படுது. முப்பெரும் தேவிகளா இருக்கக்கூடிய மலைமகள், கலைமகள், திருமகள் 3 பேரையும் வழிபடக்கூடிய நாள் அப்படிங்கறத நவராத்திரி அப்படின்னு சொல்றோம். நவராத்திரியில முதல் 3 நாட்கள் எப்பவும் போலதான் பார்வதி தேவியை துர்க்கை தேவியா நம்ம கொண்டாடுறோம். இதெல்லாம் வீடியோட ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருக்கேன். நவராத்திரியினுடைய 9வது நாளில் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை, 10வது நாள்ல அம்பிகையின் வெற்றியை கொண்டாடும் விதமாக விஜயதசமி பண்டிகை கொண்டாடுவது வழக்கம். புரட்டாசி மாத அமாவாசையான மாகாளய அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பிரதமை துவங்கி நவமி வரையிலான 9 நாட்கள் நவராத்திரி பண்டிகையும், தசமி அன்று விஜயதசமியும் கொண்டாடப்பட வேண்டும். இந்த ஆண்டு நவராத்திரி விழா செப்டம்பர் 22ஆம் தேதி அன்று துவங்கி அக்டோபர் 1ஆம் தேதி வரையிலான 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. 10வது நாளில் சரஸ்வதி பூஜையும் 11வது நாளில் விஜயதசமி திருநாளும் கொண்டாடப்படுவதால் பக்தர்களுக்கு இந்த குழப்பம் ஏற்பட்டிருக்கு. ஏன் இந்த மாற்றம்? தவறான நாட்கள் கணக்கிட்டு வச்சிருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம்லாம் நமக்குள்ள எழுது. நவராத்திரி 9 நாட்கள் கொண்ட பண்டிகையா இருந்தாலும் சில ஆண்டுகள் அபூர்வமாக நவராத்திரி 10 நாட்கள் வருவது உண்டு. இதற்கு காரணம் திதிகள் அந்த நாளில் தாமதமாக துவங்குறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நவமி திதியில் சரஸ்வதி பூஜையும், தசமி திதியில் விஜயதசமியும் திருநாளும் கொண்டாடப்பட வேண்டும் என்பது நியதி. அதன் அடிப்படையில் பார்த்தால் செப்டம்பர் 30ஆம் தேதி பகல் 2:52 வரை அஷ்டமி திதி அப்படிங்கிறது இருக்கு. அதனால இந்த நாளை துர்காஷ்டமி நாளாகவே நம்ம கணக்குல எடுத்துக்கொள்ள வேண்டும். செப்டம்பர் 30ஆம் தேதி முதல் பகல் 2:53க்கு பிறகுதான் நவமி திதி அப்படிங்கிறது துவங்குது. அதனாலதான் அக்டோபர் 1ஆம் தேதிய சரஸ்வதி பூஜை அப்படின்னு கொண்டாடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அக்டோபர் 1ஆம் தேதி மாலை 3:34 மணிக்கு துவங்கி அக்டோபர் 2ஆம் தேதி மாலை 3:45 வரை தசமி திதி இருக்கு. இந்த நாள்ல தான் விஜயதசமி வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும். இதனால் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை வழிபாட்டினை செய்பவர்கள் அக்டோபர் 1ஆம் தேதியும், விஜயதசமி வழிபாடு மற்றும் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் செய்பவர்கள் அக்டோபர் 2ஆம் தேதியும் செய்வது மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுகிறது. இந்த ஆண்டு நவராத்திரி மொத்தம் 10 நாள் வருவதால் தலா 3 நாட்கள் முப்பெரும் தேவியரையும் முழுமையாக வழிபட்டு அவர்களினுடைய அருளை பெற வேண்டும். நவராத்திரியினுடைய 9வது நாளும் வழக்கமான நவராத்திரி வழிபாட்டினையே மேற்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜையை செய்ய வேண்டும். ஏன் இந்த வருஷம் இப்படி வருது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஒரு லைக் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.